தமிழர்களாக இருந்தால் ஒடுக்கப்படுவார்கள். தமிழர்கள் பாஜகவில் வளர வாய்ப்பில்லை, தமிழர்கள் திமுகவிலும் வளர வாய்ப்பில்லை. அதிமுகவில் ஓரளவு, ஏன்னா அது ஒரு சாஃப்ட் திராவிடம், அது திராவிடத்தை வேண்டாம் விருப்பம் வச்சுட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். டிக்கெட் எடுத்துட்டு வாங்கடா, ஏன்டா எல்லாம் வர தமிழ்நாட்டுக்கு வரவங்க ஏன்டா டிக்கெட் எடுக்காமல் எங்கள் உசுரை வாங்குறீங்க, இப்படி தாங்க ஒருத்தன் வந்தான். என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பாதிப்புல தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம். ஏண்டா ஒரு சர்டிபிகேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா அங்க லஞ்சம் பெறுகிறோம் நீ பேசுறீங்கன்னா நீ என்ன பண்ண, நீ உன் கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சி காரி துப்புடா. நான் பதிவே பண்ணல, படா எனக்கு தேவையில்லடா. நீ ஒரு முறைகேடா ஒரு எலெக்ஷன் நடத்துவ, அந்த முறைகேட்டுக்கு நான் எதுக்கு உடந்தையா இருக்கணும் உனக்கு? நான் வரல, நீ விட்டுரு. நாளைக்கு என்ன இந்திய சிட்டிசனே இல்லை, நாடு கடத்திடு, இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி நான் தூக்கி கடலை தூக்கி போட்டு கொண்டு போடு. இப்போ என்ன, போ செத்துட்டு போறேன், ஆனால் இங்கே மானங்கட்டு வாழ முடியாது. இவ்வளோதான் விஷயம். எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் வாக்கு மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வாக்கே போட்டாலும் அங்கே தான் வராது. இவ்வளோதான். இந்த எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரமோ இந்த எஸ்ஐஆர் முறைகேடெல்லாம் நம்ம நீக்கினா தான் ஒரு சரியான ஜனநாயகமாக இருக்கும். ஜனநாயக முறையில் நீ தமிழ் தேசியத்தை நீ குரலை நெசுக்குன அப்படின்னா எந்த முறையில் தமிழ் தேசியம் சாத்தியப்படுமோ அந்த முறையே என்னுடைய லைன்ஸ் மீடியாவுக்கு நீங்கள் அளித்து வரும் ஆதரவுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்க. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்க. நாம் இணைந்து பயணிப்போம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம கூட அரசியல் களத்தில் உரையாடுறதுக்காக இணைந்திருப்பவர் தமிழ் தேசிய கருத்தியலாளர் பாரிசாலன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சிறப்பு. கடந்த உங்களுடைய நேர்காணல் ரொம்ப பரபரப்பாக போச்சு. ரொம்ப மகிழ்ச்சி நீங்கள் மீண்டும் வந்ததுக்கு. இல்லை, இப்போ எஸ்ஐஆர் பற்றி நீங்கள் பேசுனீங்க, ப்ரெஸ் மீட்லாம் கூட கொடுத்துருந்தீங்க. நம்ம பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் மாயமானாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பெரிய அளவில் பேசுகிறோம். இங்கே கிட்டத்தட்ட 1 கோடி பேர்கிட்ட காணாமல் போயிட்டாங்க. இப்போ இதை இந்த அங்கேருந்து இங்கே வந்துடுவாங்க நம்ம சொல்கிறோம். இதில் நான் என்ன சொல்கிறேன்னாங்க, இங்கே தமிழ் தேசியவாதிகள் மீதே எனக்கு குறைபாடு உண்டு இதில். ஏன்னா எது சரி அப்படிங்கிறதுல நம்ம ஒரு முடிவு எடுக்கணும். நான் தெளிவாகவே சொல்கிறேன், எஸ்ஐஆரை நம்ம ஒட்டுமொத்த தமிழர்களும் புறக்கணிக்கணுங்கிறத தான் சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு சதித்திட்டம். இப்போ நீங்கள் இந்த சதித்திட்டத்தில் நம்ம வாக்குகளை தீர்மானிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பதிவு செய்ய சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் பதிவு செய்ய சொல்கிறீங்க, உங்கள் பேர் வந்துடுது, கூடவே வடக்கத்திக்காரன் 10 பேரும் வரானே, அவனை நீங்கள் நாளைக்கு என்ன பண்ண போகிறீங்க? அப்படி வந்ததுக்கு எதாவது சான்று இருக்கு, அதெல்லாம் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. இதில் கொடுமையிலும் கொடுமைக்காக இருக்கும். நீங்கள் அந்த தேர்தல் ஆணையம் அந்த ஒவ்வொரு தொகுதியிலையும் லிஸ்ட் வெளியிட்டிருக்குல்ல, அந்த லிஸ்ட்டில் ஹிந்திலேயே பேர் இருக்கு, இங்கிலீஷ்லாம் கூட இல்லை. ஹிந்தி அதான் ஹிந்தி எழுத்துலேயே பேர் இருக்குங்க, இங்கிலீஷ்லாம் கூட கிடையாது. பேர் நேம்னு போட்டு ஹிந்தியில் என்னமோ எழுதியிருக்கான். ஆமாம். இப்போ நம்ம ஓட்டு போட போகிறோம், நம்ம கூட ஒரு 10 வட இந்தியர்கள் நிற்கிறாங்கன்னா அவங்க இங்கே இருக்காங்களா, இல்லை அவங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா, இல்லை இப்போ தான் சேர்த்தாங்க, எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம யாரும் கேட்க முடியுமா? நான் கேட்குறேன், அப்போ ஒட்டுமொத்தமாக எஸ்ஐஆரை எதிர்க்கணுங்கிறதான ஒருமித்த கருத்தாக தமிழ் தேசியம் செஞ்சுருக்கணும். நான் ஒருத்தன் பேசினேன், வேறு யார் பேசினா? மணியரசன் அவங்களும் எஸ்ஐஆர் நிராகரிக்கணும்னு சொல்லி போராட்டம் பண்ணாங்க, இது பண்ணாங்க. நான் ஒத்துழையாமை போராட்டம் தான் ஒரே வழி. நீங்கள் வேற சும்மா ஒரு இடத்துல போயிட்டு எல்லாம் ஒன்றா கூட்டிட்டு ஒரு நாள் கோஷம் போட்டு அப்புறம் போய் பதிவு பண்ணுறதுல இல்லை, பதிவு பண்ண முடியாது. நான் பதிவே பண்ணலைங்க, நான் பதிவே பண்ணலை. படா எனக்கு தேவையில்லடா. நீ ஒரு முறைகேடா ஒரு எலெக்ஷன் நடத்துவ, அந்த முறைகேட்டுக்கு நான் எதுக்கு உடந்தையா இருக்கணும் உனக்கு? நான் வரல, நீ விட்டுரு. நாளைக்கு என்ன இந்திய சிட்டிசனே இல்லை, நாடு கடத்திடு, இந்திய குடிமகன் இல்லைன்னு சொல்லி நான் தூக்கி கடலை தூக்கி போட்டு கொண்டு போடு. இப்போ என்ன, போ செத்துட்டு போகிறேன், ஆனால் இங்கே மானங்கட்டு வாழ முடியாது. இவ்வளோதான் விஷயம். இந்த இடத்துக்கு இந்த ஸ்டாண்டை எந்த தமிழ் தேசிய லீடரும் பேசலை. நீங்கள் பேசாமல் என்ன பண்ணுறீங்க, எல்லாம் போய் இப்போ கூட திரும்ப போய் பதிவு பண்ணுங்கிறீங்க. உங்கள் கட்சி வேட்பாளருக்கே எங்கள் சீட்டு இல்லை, அது இது இல்லை, அவங்களை பதிவு பண்ணாமல் விட்டாங்களா? அவங்க பதிவு பண்ணி அவங்க முறைகேடு ஆகுதுல்ல. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் பதிவு பண்ண சொன்னதுக்கப்புறம் எல்லாம் அவங்க கட்சிக்காரங்க அவங்க உறவுகள் எல்லாருக்கும் வந்துருச்சு, அவங்களுக்கு மட்டுமா வருது வாக்குரிமை? வடக்கத்திக்காரனுக்கு வாக்குரிமை வருதே, இது யார் எதிர்ப்பா? இது ஏன் உங்களுக்கு தோணலையா? இது என்ன மாதிரியான சமரசம்? எனக்கு இதில் சுத்தமாக எனக்கு உடன்பாடு இல்லை, வெறுப்பாக இருக்குது இதை பார்க்குறதுக்கு. இது நம்ம சொன்னால் இவங்க ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. நம்ம உண்மையை சொல்லிட்டேன், எனக்கு வாக்கே இல்லைனாலும் பரவாயில்லன்னு நான் சொல்லிட்டேன். நாளைக்கு இதை பேசுறதுக்காக என்னை தூக்கி ஏதாவது பண்ண தான் போகிறானுங்க, பண்ணிட்டு போகிறானுங்க. ஆனால் மக்கள் எல்லாம் ஒன்று திரண்டு இந்த எஸ்ஐஆர் நிராகரிங்கன்னு ஒரு குரலாக இருந்தீங்கன்னா தான் உங்களை பாதுகாக்க முடியும். இல்லைன்னா இந்த எஸ்ஐஆர் வந்துருச்சுன்னா தமிழ் தேசியம் எழுச்சி பெறுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அதே போல் எலக்ட்ரானிக் வாக்கு எந்திரம் இருக்கிற வரைக்கும் நீங்கள் எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் உங்கள் வாக்கு மக்கள்லாம் சேர்ந்து உங்களுக்கு வாக்கே போட்டாலும் அங்கே வராது.
இவ்வளவுதான். இந்த எலக்ட்ரானிக் வாக்கெந்திரமோ இந்த எஸ்ஐஆர் முறைகேடெல்லாம் நம்ம நீக்கினா தான் ஒரு சரியான ஜனநாயகமா இருக்கும். இதை நான் வெளிப்படையா நான் சொல்லிடுறேன். இதுக்கு மேல என்னங்க நான் பண்ண முடியும்? அதனாச்சும் சரி செய்யுங்க. நீங்க என்ன சொல்றீங்க, எலெக்ஷன் இது கமிஷனுக்குள்ள போயிட்டு நான் வந்து வாக்கு பெற்று நான் ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்களே, குறைஞ்சபட்சம் இந்த முறைகேடை நீங்க சரி செய்யுங்க. அதுக்கு ஒரு பெரிய படைபலம் வச்சிருக்கீங்க. படைபலம் வச்சுட்டு அப்படியே வந்து சொன்னீங்க போட்டு ஃபர்ஸ்ட் ஒன்று சொன்னாரு மேடையில், அதுவும் நான் வரவேற்றேன். நான் இப்போ வரவேற்று பேசியிருந்தேன். ஏன்னா வந்து இந்த எலெக்ஷன்லாம் எனக்குலாம் வந்து இதாக போச்சு, நான் தூக்கி போட்டு போயிடுவேன் அப்படின்லாம் பேசினா போராட்டம் பெருசாக போயிடும், பார்த்துக்கோங்க, ஒழுங்காக நியாயமாக நடந்துக்கோங்கன்னாரு. இப்போ அடுத்து என்ன பண்ணுறீங்க? இப்போ எல்லாரும் போய் பதிவு பண்ணுங்கிறீங்க. விஜயும் அதான் சொன்னார், நீங்களும் அதான் சொல்கிறீங்க. என்ன நீங்கள் கொள்கையில் பெருசாக என்னத்தை மாறிட்டீங்க ரெண்டு பேரும்? இப்போ விஜயும் அதான் சொல்கிறாரு, அவரும் அவர் வாக்குகளை பாதுகாத்துக்கணும். இப்போ நீங்களும் அதே தான் பண்ணுறீங்க. ரெண்டு பேரும் ஒரே உடல் மொழி. உங்கள் வாக்குகளை பாதுகாத்துட்டீங்கன்னா குறுக்க கௌசிக் மாதிரி வந்துட்டாங்க வடக்கத்திக்கிறேன். உங்கள் உரிமை எங்கே நீங்கள் பாதுகாத்தீங்க? உங்கள் வாக்குகளை பாதுகாத்துட்டீங்க, உங்கள் உரிமையை நீங்கள் விட்டு கொடுத்துட்டீங்கல்ல. நான் என்ன சொல்கிறேன், தேவையில்லை. இந்த முறைகேடான ஜனநாயக முறையில் தமிழ் தேசியத்தை நிலைநாட்டுறதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணுறோம். ஜனநாயக முறையில் நீ தமிழ் தேசியத்தை நீ குரலை நெசுக்குன அப்படின்னா எந்த முறையில் தமிழ் தேசியம் சாத்தியப்படுமோ அந்த முறையே என்னுடைய பார்த்துக்கிறோம் நாங்கள். இப்போ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். நீ ஜனநாயக முறையில் கழுத்து நடிச்சின்னா அடுத்து எங்களுக்கு என்ன முறை இருக்கோ அந்த முறை தான்டா, அவ்வளோதான். வேற என்ன எங்களுக்கு இருக்குது? இவ்வளோதான். இதுதான் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லிட்டு போனோம். இதை நான் செய்கிறனோ இல்லை அடுத்து வரவங்க செய்வாங்க. இப்போ தந்தை செல்வம் என்ன சொன்னார், எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை இந்த போராட்டத்தை என்ன மாதிரி வந்துட்டு நான் நியாயம் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறை வீரியமாக அந்த போராட்டத்தை முன்னெடுப்பார்கள். நாங்களா வீரியமாக தான் எடுத்தாங்க. அது மாதிரி நடக்கணும்னு நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க. ஒரு நியாயத்துக்குள்ளேருந்து ஒரு வரம்புக்குள்ளேருந்து அரசியல் செய்யணும்னா நல்லபடியாக செய்யலாம். நீ வந்து ரூல்ஸை மாற்றிட்டு ஏமாத்து வேலையை பண்ணுற, போர்ஜரி பண்ணுறேன்னா எப்படி நம்ம ஏற்றுக்க முடியும்? ஏங்க வடக்கத்திக்காரனை கொண்டு வந்து இங்கே வந்து குடியமர்த்தி அவசர கதியில் இவ்வளோ பேரை சேர்த்துருக்கீங்க. அது அந்த 13வது நம்பரில் வந்து அதான் இருக்குது. இதை வந்து தமிழ் தேசிய அமைப்புகள் ஒருமித்தமாக எதிர்த்து தள்ளி இருக்க வேண்டாம், நம்ம கடந்து போகிறோங்க. அப்போ இங்கே வந்து சம்திங் ஒட்டலைங்க. எனக்கு அதில் எனக்கு உடன்பாடே இல்லை இந்த விஷயத்தில். எஸ்ஐஆர் நமக்கு பெரிய பின்னடைவு. தமிழ் தேசியத்துக்கும் அதுவும் குறிப்பாக ஜனநாயக தன்மையில் தமிழ் தேசியத்தை கொண்டு போகிற அமைப்புகளுக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு. நாம் தமிழ் மட்டும் இல்லை, எந்த கட்சி இதில் கட்சியாக நாளைக்கு மாறி வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு இது பின்னடைவு தான். வடவர்களுடைய வாக்குகள் வந்து கணிசமாக இதில் வந்து டிசைடிங் ஃபேக்டராக மாறும். என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க 1 கோடி தமிழனை தூக்கிட்டு 1 கோடி வடவர்களை உள்ளே கொண்டு வந்துடும் வாக்காளராக. இதுதான் நடக்கும். இப்போ இந்த 1 கோடி பேர் போயிருக்காங்கிறது அடுத்த ரிசல்ட் ஒன்று வரும். அதுலேயும் எத்தனை பேர் காணாமல் போயிருப்பீங்க? ஸோ இது வந்து இது நடைமுறை பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒட்டுமொத்த தமிழர்கள் ஜல்லிக்கட்டு போராட்டம் மாதிரி நின்னீங்கன்னா மட்டும்தான் இதுக்கு விடிவு. இது எனக்கு தெரிஞ்ச சொல்யூஷன் இதுதான். இந்த சொல்யூஷனை நான் சொல்றதுக்காக எனக்கு என்ன வேணாலும் ஆகலாம், இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்லிட்டேன். இவ்வளோதான் ஒரே சொல்யூஷன். எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த தேர்தலில். இவ்வளோதான் விஷயம். தமிழர்களாக இருந்தால் வந்து ஒடுக்கப்படுவார்கள். தமிழர்கள் பாஜகவில் வளர வாய்ப்பில்லை, தமிழர்கள் திமுகவிலும் வளர வாய்ப்பில்லை. அதிமுகவில் ஓரளவு, ஏன்னா வந்து அது வந்து ஒரு சாஃப்ட் திராவிடம். அது வந்து திராவிடத்தை வேண்டா வெறுப்பாக வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிற ஒரு கூட்டம். நானே சொல்லுவேன், ஏடிஎம்கேக்கு பதிலாக ஏடிஎம்கேன்னு மாற்றிட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. ஒரு தமிழ் இயக்கமாக போயிடுவீங்க. ஆனால் அதை விட்டு இன்னும் திராவிடம்னு பிடிச்சி தொங்கிட்டு எதுக்கு அதை தொங்குறீங்க? ஒரு பேட்டியில் கேட்குறேன், எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு, திராவிடம்னு என்னன்னு தெரியாதுங்கிறாரு. இன்னொரு பேட்டியில் பார்த்தா நான் தான் பச்சை திராவிடன். எதுக்கு இந்த டபுள் ஸ்டாண்டு? திராவிடம்னு என்ன விளக்கம் கொடுங்க. பச்சை திராவிடம்னு சொல்கிறீங்க, என்ன பச்சை திராவிடம் இங்கே? இல்லை, அப்படி ஒரு நிலை இல்லாத ஒரு நபரை வந்து நீங்கள் வந்து அடுத்த தமிழ் தேசிய அதாவது இந்த அரசியலுக்கு யாரும் சொல்லலை, அப்படிலாம் யாருமே சொல்லலை. தமிழர் அப்படிங்கிறதுனால நீங்கள் ஆதரிக்கிற அப்படிலாம் ஆதரிக்கல. இல்லை, நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்களே சீமான் வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்தாங்க. அது ஏன் சொன்னேன் சொல்லுங்க? அது ஏன் சொன்னேன்? பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தாங்க. பிஜேபி கூட்டணியில் சேர்றதுக்கு முன்னாடி சொன்னது. இங்கே வந்து அதான் என்ன சொன்னா, பிஜேபியும் ஏடிஎம்கேயும் கூட்டணி ஃபார்ம் ஆகக்கூடாதுன்னு நான் பேசினேன். ஏன்னா அப்படி ஃபார்ம் ஆச்சுன்னா அது தமிழர் நமக்கு நெகட்டிவாக போய் நிற்கும். நமக்கு ஜெயிக்கிறதுக்கும் ஆப்ஷன் இருக்காது. அந்த இடத்த நாம் தமிழர் பிடிக்கணும். அந்த இடத்த நீங்கள் பிஜேபியை விலக்கி விட்டுட்டு நாம் தமிழர் அங்கே உள்ளே வந்துச்சுன்னா ஏடிஎம்கே அண்ட் நாம் தமிழரோட அலையன்ஸு அந்த டைமில் வந்து டிவிகேவுக்கும் ஒரு சான்ஸ் இருந்துச்சு. ஸோ ஏடிஎம்கே, என்டிகே அண்ட் டிவிகே இவங்க 3 ஒன்றா ஒரு பக்கம் நின்னாங்க அப்படின்னா ஷியோராக ஜெயிச்சிருவாங்க. ஷியோராக ஜெயிச்சிட்டாங்கன்னா தமிழ் தேசியத்துக்கு ஒரு நல்ல வாக்கு வங்கி கிடைக்கும். குறைந்தபட்சம் திமுகவை ஒழிப்போம், பாஜகவை அழிப்போம்னு சொல்லிட்டு ஒரு இதை உங்களுக்கு அந்த நடையெல்லாம் நல்லா வரும். அது மாதிரி ஏதோ ஒன்று போட்டு ஏதோ ஒரு கடப்பாறை, இந்த கடப்பாறை, அந்த கடப்பாறைன்னு போட்டு அடிச்சு விட்டு மேடையில் பேசுனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துணை முதல்வர் கூட வந்திருக்கலாம். ஏன்னா விஜய் வந்து அன்னைக்கு ப்ரூவன் கிடையாது, நீங்கள் ப்ரூவன். உங்களுக்கு அந்த சீட்டும் கொடுத்துருப்பாங்க. துணை முதல்வராக வந்திருக்கலாம். உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் 30 சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ 30 சீட்டில் நீங்கள் ஒரு தோராயமாக ஒரு 20 எம்எல்ஏனாச்சும் ஜெயிச்சிருக்கலாம். ஒரு 20 எம்எல்ஏ தமிழ் தேசியத்தை கொண்ட எம்எல்ஏ வந்தாங்கன்னா நாளை பின்ன உங்களோட நேர்மையினாலும் உங்களோட உண்மைத்தன்மையினாலும் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அரசியலில் உங்களை ப்ரூவ் பண்ணிக்கலாம். இந்த ஒரு கனவுல சரி எப்படியாவது போயிட்டு இந்த முறைனாச்சும் அதிகாரத்துக்கு போகணுங்கிற ஒரு நோக்கத்துக்காக சொன்னது. ஆனால் எங்களை போக சொல்லி எங்களை கழுவறுக்க செய்கிறார்கள். சரி ஓகே, போகாதீங்க, தனியாக நில்லுங்க, யார் வேண்டாண்ணா. எப்போ ஒரு அறிவுரை சொல்கிறோம், அது என்னமோ தெரியலங்க.
ரவீந்திர துரைசாமி சொன்னா கோச்சுக்க மாட்டேங்கிறாங்க, பாரிசாலன் சொன்னா கோச்சுக்கிறாங்க. என்னன்னு புரியல. ரவீந்திர துரைசாமி பிஜேபியோட கூட்டணி சேராதுன்னு சொன்னாருன்னா அப்போ கோச்சுக்க மாட்டேங்கிறீங்க, அப்போ சந்தோஷமா இருக்கு, அதை எடுத்து பரப்புறாங்க. புரியுதுங்களா? மோடி கிட்ட வந்துட்டு சீமான் அவரை பத்தி பேசினேன், சீமான் வந்து அவர் மோடி வந்து அவ்வளோ உயர்வா வச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லும்போது அது இவங்களுக்கு குழு குழுன்னு இருக்குது. நான் வந்து ஏடிஎம்கே பாஜகவை கட் பண்ணி விட்டுட்டு ஏடிஎம்கே இதுன்னு நான் என்ன சொன்னேன், தமிழ் தலைவர்கள் நான் என்ன பண்ணேன், ஒவ்வொரு படி அந்த ஒரு படியில் வந்து குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டு தமிழர் கையில் இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேஃப்டியில் இருப்போம். நம்ம இன்னைக்கு நடக்கிற அத்தனை அட்டூழியமும் நடக்காது. எல்லாத்துக்கும் பெரியார்னு பேர் வச்சுட்டு இருக்காங்க. புரியுதா? முல்லை பெரியாருக்குமே இவங்க வந்து வேற கொஞ்சம் அது வேற பேர், நிறைய பேர் அப்படியே நம்பிக்கிட்டு இருக்கான். முல்லை பெரியாருன்னா பெரியார் போய் கட்டின டேம்னு நினைச்சிட்டான். அது பெரியார் வந்து தன்னோட தடியை தூக்கி போட்டதுனால இன்னும் கொஞ்ச நாள்ல ஒரு புராணம் வந்துடும். அவர் நடந்து போனாரு, பகுத்தறிவோட தனது தடியை தூக்கி போட்டாரு, அங்க ஒரு அணை உருவாயிருச்சு. அப்படிதான் வந்தது இந்த பெரியார் மதம் ஒண்ணு உருவாகுங்க இருக்குங்க. இப்ப என்ன உருவாகுது? அது மதம் மடாதிபதிகளை நடந்து வச்சேன், மடாதிபதியே இருக்காரு, நம்ம தான் பார்த்துட்டு இருக்கோமே. அது இனிமேல் இன்னும் அது வேற அர்ச்சனை. இப்போ ஆல்ரெடி நான் பார்த்தேன், ஏதோ செருப்பு மாலையெல்லாம் மாட்டிட்டு ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. ஒருத்தன் வேல் குத்துற மாதிரி வாயில ஏதோ ஒரு கவட்டையில ஏதோ குத்திக்கிட்டு நடந்து போறான். அந்த மாதிரிலாம் பூஜைலாம் அது அவர்களுடைய ஃபார்மெட்டா போட்டு பண்ணி வழிபாட்டு முறையா மாறிடும். நம்ம மாலை போட்டோம்னா அவர்கள் வந்து செருப்பு மாலையை போட்டுக்கிட்டு பைத்தியக்காரமா போயிட்டு இருக்காங்க. போகட்டும், அது பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு மதமா தான் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு கட்டமைப்பு. நமக்கு என்னன்னா தமிழ் தேசியம் வந்து இந்த முறை அதிகாரத்துக்குள்ள போயிடணுங்கிறதான் ஒரு ஆசை. ஏன்னா இந்த முறை நீங்க அதிகாரத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா தான் சர்வைவல், தமிழ் தேசியத்துக்குன்னு சர்வைவல் ஒன்று இருக்குல்ல. அப்ப எத்தனை பேர் வந்து நம்ம இந்த கேள்வி இருக்கும்போது நம்ம சொல்றோம், இல்ல தனித்தே நின்று அதிகாரத்தை பிடிக்க முடியாதுன்னு சொல்றீங்களா? அப்படி ஒரு மனநிலை மாறாத மக்களோட மனநிலை. ஒரே ஒரு விஷயம், சில பேர் என்ன சொல்றாங்கன்னா சீமான் தனித்தே நிற்பதுதான் அவருடைய சிறப்பு, அவரு கூட நிற்போம். ஆமாங்க, அவங்க சீமான் சிஎம் ஆகணுங்கிற எண்ணம் கொண்டவங்க கிடையாது. அவங்க தமிழ் தேசிய கொள்கையை கொண்டவங்க எவனுமே சீமான் தனிச்சு தான் நிற்கணும்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க அப்படி பேசுறவங்களா சீமான் தனிச்சு நிற்கிறதாங்க அவரோட ட்ரெண்டுன்னு சொல்லி பேசுறவங்க யாருக்காவது தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் வரணுங்கிற எண்ணம் இருக்கா? இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க நிறைய கருத்தாளர்கள்லாம் சொல்றாங்கல்ல, அவங்க எத்தனை பேர் தமிழ் தேசியத்தில் பேசுறவங்க செயல்படுறவங்க? அவங்க நோக்கம் என்னன்னா இங்க வாக்கு உடைப்பு நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா தான் அவங்களோட அஜெண்டாஸ் ஜெயிக்கும். இப்போ தமிழ் தேசியம் அதிகாரத்துக்குள்ள வந்துருச்சுன்னா இதோட வெப்பம் வந்து, நான் என்ன சொல்றேன், தமிழ் தேசிய கருத்தியலோட ஒருத்தர் அதிகாரத்தில் வந்து ஒருத்தர் செயல்பட ஆரம்பிச்சிட்டாருன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நீங்க என்ன கருத்தியலை கொண்டு வந்து எப்படி நீங்க அதை ஆஃப் பண்ணுவீங்க? ஸோ முடிஞ்ச வரைக்கும் அதிகாரத்துக்குள்ள விரைஞ்சு, நான் என்ன சொல்றேன், நீங்க எல்லா பக்கமும் பரவலாக நிப்பாட்டி இது பண்றதை விட நீங்க அப்படியே நிப்பாட்டிக்கோங்க. ஒரு 10-15 தொகுதியை கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த தொகுதியில் நம்ம கன்ஃபார்மாக ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வேலையை பண்ணுங்க. எனக்கு என்னன்னா நீங்க ஜெயிச்சு உள்ள போனா சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தான், அதை நீங்க பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். அதுக்கு நான் ஒரு வழி காட்டினேன். அன்னைக்கு அந்த சூழல் இருந்துச்சு. அந்த சூழல்ல போனா ஒரு தமிழ் வெர்சஸ் தெலுங்கு, இங்க இந்த பக்கம்லாம் முழுக்க பிறமொழியாளர்களும் ஆளுமை இருக்கு, இந்த பக்கம் எல்லாம் தமிழ் லீடர்ஸா இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சொல்லிட்டு வாங்க, இல்லை கருத்தியல்ல அவங்களுக்குள்ள எனக்கு உடன்பாடு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. சரி, ஓகே, கருத்தியல்ல உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்படியே விட்டுருங்க, தனியா நில்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நீங்க தனியா நிற்பீங்க, இந்த விஜய் தனியா நிற்க போறாரு, தெரியல வந்து அது சாதகமா யாருக்கு, இது யாருக்கு போகுது? திமுகவுக்கு சாதகமா போகுது. திமுகவுக்கு சாதகமா போச்சுன்னா யாருக்கு பாதகமா போகும்? என்ன மாதிரி உங்களை மாதிரியான ஆட்களுக்கு பாதகமா போகும். இவ்வளவுதான் விஷயம். தமிழ் தேசியத்துக்கு பாதகமா போகுது. சரி, அதிமுக பிஜேபி கூட்டணியிலேயே வருதுன்னு வச்சுக்கோம். பிஜேபி கூட்டணியில அதிமுக அன்னைக்கு போயிட்டு அவங்க ஜெயிச்சு வராங்கன்னா என்ன நடக்கும்? இல்ல அதிமுக எளிதா விட்டுருவாங்களா பிஜேபி? நீங்க ஒரு கற்பனை வாதத்தை நீங்க வைக்கீங்க. இல்ல, ஆனா பிஜேபி எடப்பாடி வந்து பிஜேபி நம்ப கூடாதுன்னு நான் பல முறை பேசியிருக்கேன். ஏன்னா பிஜேபி வந்து முழுங்க பார்க்கும். ஏடிஎம்கேவோட பவர் இன்னைக்குமே பாருங்க, பிஜேபி அதான் எடப்பாடி கூட்டணியில தான் இருக்காரு இப்போ வரைக்கும். ஆனா கூட்டணியில் இருந்தாலும் பிஜேபி உங்க கூட முரண்பட்டு போறவங்க எல்லாருக்கும் நட்பு பாராட்டுது இல்லை. காரணம் என்ன? ஒன்னா உங்க கூட கூட்டணியில் இருக்கா, உங்களுக்கு உண்மையா இருக்கணும். ஆனால் உங்களோட முரண்பட்டு போகிறவங்க எல்லாரோடையும் பிஜேபி நட்பு பாராட்டுதில்ல, அவங்கள மேடைகளில் ஏற்றுதில்ல, அவங்கள முதன்மைப்படுத்துதில்ல. நோக்கம் என்ன? உங்களை அவங்க எப்படியாவது நகர்த்தி விடணும்னு பார்க்குறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர் புரிஞ்சுக்கணும். அவர் பிஜேபி நீங்கள் கூட தனியாக நில்லுங்க. ஏன்னா இவர் இப்போ தனியாக நிற்கிறேன்னு சொல்லிட்டாருன்னா இன்னொரு ஒரு சூழல் உருவாகும். இப்போ ஏடிஎம்கே தனியாக நிற்குது, அப்போ ஏடிஎம்கே கூட கூட்டணி என்ன அப்படிங்கிறது. ஆனால் அந்த கட்ஸ் வந்து எடப்பாடி பழனிசாமி தான் வளர்த்துக்கணும். ஜெயலலிதா அவங்களுக்கு இருந்துச்சு. டக்குன்னு அவங்க என்ன பண்ணாங்க, எவனும் கூட்டணி ஒழுங்கா இல்லைன்னா சட்டம் முடிச்சு போட்டு நான் தனியாகவே நிற்கிறேன்னு சொல்லிட்டு நின்று ஜெயிச்சு காட்டுறாங்க.
அந்த மாதிரி நீங்க தனியா நின்னுட்டு ஜெயிக்க மோடியாட லேடியான்னு கேட்டாங்கல்ல. நீங்க அந்த ஸ்டாண்ட நின்று இருந்தீங்கன்னா எடப்பாடி ஸ்டாண்ட நிக்கிறதுக்கு உங்களுக்கு மடியில கணம் இல்லாம இருக்கணும்ல. அதான் கணம் இருக்கு. இப்ப அதான் பிரச்சனை. ஆமா, அப்ப அந்த கணத்தை வச்சிட்டு இருக்கவங்க கூட நீங்க வந்து நாம் தமிழரை போய் சேரணும்னு சொல்றது வந்து எந்த அளவுக்கு சார்? நான் திரும்ப கேட்கறேன், இப்ப இந்த கணத்தை வச்சுட்டு இருக்கவங்கள தான் சித்தப்பா நீங்க கூப்பிட்டீங்க. அப்ப நான் எதாவது கேட்டேனா? அப்ப ஏன் சித்தப்பானாரு? சித்தப்பான்னு சொல்றது வேறங்க. அது வந்து அண்ணன் மாமன் சித்தப்பா நயனார் நாகேந்திரன் கூட தான் வந்து அதுதான் மாமன் சொல்றாரு. இப்ப இதுக்கெல்லாம் அரசியல் முறை. அதே போல வந்துட்டு ஒருத்தர் வந்து ஏதோ ஒரு சீக்கியர் வந்து என்கிட்ட வந்து பிஜேபிக்காரர்கள் பிஜேபியோட வந்து சேருங்கன்னு சொல்லி இப்போ மணிக்கணக்காக பேசிட்டு போனாரு. எத்தனையோ கோடிலாம் கொடுத்தா நீங்க தான் அறிவிக்கிறீங்க மக்கள் மத்தியில். இப்போ அந்த சீக்கிரம் வந்த உடனே விரட்டி விட வேண்டியதானே? எதுக்கு உட்காந்து பேசிட்டு இருந்தீங்க? சரி, அந்த டிஸ்கஷனுக்கு போறீங்க இல்ல, என்ன ஏது மனநெல்லாம் வர்றவன் வந்தவன் தூதுவன் வந்திருக்கான் வந்தவன மரியாதையை உட்கார வச்சு பேசுறது தானேங்க பண்பு. இதுதாங்க. இப்போ அதே போல மரியாதையா பேச வச்சுட்டு போக வேண்டியதானே? சரி, பாரி ஏதாவது சொல்றாப்புல மரியாதையா கேட்டு போக வேண்டியதானே? ஏன் இங்க மட்டும் எரியுது? இவ்வளவுதான் கேட்குறேன். அந்த சீக்கிய பெருமகனாருக்கு கொடுக்குற மரியாதையை வந்து இங்கேயும் கொடுக்கலாம்ல. அது இல்லாமல் வந்து ஏன் இந்த பதட்டம்? இவ்வளோதான் கேள்வி. நான் என்ன சொல்கிறேன், திமுக வரக்கூடாது. அதுவே நோக்கம் உங்களுக்கு இருக்காங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்திக்கோங்க. திமுக வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது. எனக்கு இவ்வளோதான். நான் நீங்கள் வேறு யாரும் கூட வந்துட்டு போங்க, திமுக வரக்கூடாது, பாஜக வரக்கூடாது. இதில் நான் தெளிவாக இருக்கேன். பாஜக வந்தாலும் தமிழர் உரிமை பாதிக்கப்படும். அது அஃப்கோர்ஸ் காங்கிரஸ் அந்த நான் என்ன சொல்கிறேன், தேசிய கட்சிகளும் இங்கே திமுக, இது வந்து எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. ஏடிஎம்கேல ஜெயலலிதா அம்மையார் இருந்த வரைக்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. புரியுதுங்களா? ஏன்னா அவங்க தமிழர் விரோத போக்குகளை பலவை முன்னெடுத்தவங்க. மற்றவர்கள் மீது எனக்கு பெரிய அளவு விமர்சனம் இல்லை. அவங்க ஊழல்வாதிகளானா ஆமாம், நேர்மையற்றவர்களா ஊழல்வாதிகளா அதில் எனக்கு ஆமாம். அப்போ அந்த ஊழல் அப்படிங்கிறதுல எது என்ன? அப்போ நம்ம இங்கெல்லாம் சில இதெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னும் அதை விட நாற்றம் பிடிச்ச இடம்லாம் இருக்குது. அதனால் ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஏடிஎம்கே நானும் சரி. இப்போ சீமான் அவர்கள் பாரதி கடப்பாறை வச்சு ஈரோட்டு, அதாவது திராவிடப்பட்டு பிராமண கடப்பாறை ஈரோட்டு, அது நான் ஏற்கனவே எதிர்க்கிறேன். அப்படி பேசுறதே ரொம்ப தப்பு. அது இன்னொன்று என்னன்னா, தமிழ் தேசியம் உருவாக்கிய ஈவேரா எதிர்ப்பை வந்து பிராமணர்களுக்கு தாரவாக்குற மாதிரி போயிடும் அது. புரியுதுங்களா? ஏன்னா பிராமணர்கள் ஈவேராவை எதிர்த்து ஒன்றும் சாதிக்கல. அவங்க ஒன்றும் அவங்களோட கருத்தியெல்லாம் ஒன்றும் சும்மா திட்டி பேசினாலும் அவங்க வந்து அவர் அந்த ஒரு இடத்த வந்து ஈவேராவோட பிம்பம் இன்னைக்கு வெளுத்து போய் நிற்கிறதுக்கு காரணம் பிராமணர்களோ ஆர்எஸ்எஸோ இந்த கூடாரமோ கிடையாது. தமிழ் தேசிய எழுச்சி, முழுக்க தமிழ் தேசிய எழுச்சி தான் வந்து ஈவேராங்கிற அந்த பிம்பத்தை வந்து இன்னைக்கு ஒயிட் வாஷ் பண்ணி ஓப்பன் ஆக்கி விட்டுருக்கு. அப்போ இந்த இடத்துல இந்த திராவிட கோட்டையை உடைத்து கொண்டு இருக்கக்கூடியது தமிழ் கடப்பாறைகள் தான். ஆனால் தமிழ் கடப்பாறைகள் எல்லாத்தையும் நீங்கள் கடாசி விட்டுவிட்டு பிராமண கடப்பாறை எடுத்து தான் போய் உடைப்பேன் அப்படின்னா நீங்க உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இதை காரணம் காட்டியே அவர்கள் சொன்ன பாரதியை பாப்பான்னு நீங்க சொன்னீங்கல்ல, அந்த கடப்பாறையை பயன்படுத்துறோங்கிற வார்த்தையில தானே அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதாங்க, நீங்க பாரதிக்கு விழா எடுக்கிறதுல தப்பு இல்லை, நீங்க எடுத்துட்டு போங்களேன். அது ஆர்எஸ்எஸ் ஓட இதுன்னு அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாதுங்கிறீங்க நீங்க. சரி, ஆர்எஸ்எஸ் நிகழ்வு கூடவே என்ன அங்க பாரதியை தானே கொண்டாடினாரு. இங்க எந்த நோக்கத்துக்குன்னு ஒன்று இருக்கு இல்லைங்க. ஆர்எஸ்எஸ் நிகழ்வுல எனக்கு திராவிடத்தை அடிக்கணுங்க, அதுக்கு இந்த பாம்பு கிடைக்குது, கடப்பாறை கிடைக்குது, அடிச்சு போடுறேன் முறை இல்லையே. இது என்னன்னா சிங்கத்துக்கு பயந்து போய் முதல்ல தலை விட்ட மாதிரில இருக்கு. இது அப்படி கிடையாது. இது தப்பு. இது இவங்களும் ஆபத்து அவனும் ஆபத்துங்கும் பொழுது இவங்களும் தமிழ் தேசிய தேர்த்துக்க மாட்டாங்க, அவனும் தமிழ் தேசிய தேர்த்துக்க மாட்டான். இப்போ அங்கே உட்காந்துருந்தவங்களுக்குலாம் வந்துட்டு நீங்க அன்னைக்கே சொல்லியிருக்கலாமே, நீங்க அங்கேயே வந்து உட்காந்துட்டு. அப்போ நீங்க சொல்ற பார்ப்பனர் மட்டும் தமிழ் தேசியத்தை தேர்த்துக்கிடுவாங்களா? எங்க நான் இப்போ சொல்றது என்னன்னா, பார்ப்பனர் வேற ஆர்எஸ்எஸ் வேறங்க. பார்ப்பனர்ங்கிறது ஒரு சமூகங்க. நீங்க இப்போ நீங்க இருக்கிறது ஐடியாலஜிங்க. ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜியில பெரும்பான்மையா தூக்கி சுமக்கிறது யாரு? ஆர்எஸ்எஸ் ஐடியாலஜி நம்ம பயில வந்து அதிகமா இருக்காங்க, பார்ப்பனர்கள் அதிகமா இருக்காங்க. ஆனா அந்த ஐடியாலஜியை வந்து விட்டுட்டு அவங்க வர முடியும். நீ பார்ப்பனர்லாம் போய் செத்து போயிருந்து சொல்ல முடியாது. நம்ம பார்ப்பனரை வந்து தமிழ் தேசியத்துக்குள்ளதான் இழுக்கணும். நீங்க அதை இழுக்கிறதுக்கு நீங்க பொதுத்தளத்துல இருந்து பார்ப்பனர்களுக்கு நீங்க பாரதிக்கு நீங்க உங்களோட மேடையில் நீங்க போட்டு பேசியிருக்கும் பொழுது அது பிரச்சனையே இல்லை. அதுல நீங்க அந்த ஆர்எஸ்எஸ் சார்புடைய ஒரு இயக்கத்துடைய மேடையில நீங்க அங்க போய் அந்த கருத்தை பதிவு பண்றீங்க. அங்க கருத்தை பதிவு பண்ணும்போது பிராமண கடப்பாறையை வைத்து நான் வந்து இதை உடைப்பேன்னு சொல்லும்போது அது ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சு. இப்படி சொல்லிருக்கலாம், பாரதியின் தமிழ் கடப்பாறை வச்சு அப்படி உடைப்பேன். பாரதியுடைய தமிழ், இப்ப நம்மளும் பாரதி எப்படி இருக்கிறோம், பாரதியுடைய தமிழ் சார்ந்த செயல்பாடுகள், விடுதலை சார்ந்த உணர்வுகள், சமத்துவம் சார்ந்த கருத்துக்களை நம்ம முழுமையா வரவேற்கிறோம். அதுல நம்ம வந்து களங்கம் கற்பிக்கல. ஆனா திராவிடம் களங்கம் கற்பிக்குது. அதுல அவர் சொன்ன அந்த இதுல திராவிடம் களங்கம் கற்பிக்குது. ஆனா அதே பாரதி அவருடைய ஆரிய சார்பு ஒரு சில இடங்கள்ல வந்து சான்ஸ்கிரிட்டை தூக்கி பிடிக்கிறதா இருக்கட்டும், அவருடைய அந்த ஆரிய புரிதல், ஆரியத்தை மேன்மைப்படுத்தி தமிழை அதுக்கு 2வது நிலையில வைக்கிறதா இருக்கட்டும், ஆரியத்தோடு தொடர்பு படுத்தி தமிழை வந்து புகழ்வதா இருக்கட்டும், இதுல எல்லாம் நாங்க உடன்படலை.
ஆனால் அவரை வந்து நாங்கள் வந்து அப்படியே முழுதாக கொச்சைப்படுத்தலை. அவருடைய செயல்களில் பலது போற்றத்தக்கது, ஒரு சிலது வந்து நமக்கு உடன்பாடு இல்லை. சொல்லிடுறோம் மரியாதை 100% உடன்பாடு இருக்க முடியாது. அது ஒரு சில விஷயங்கள்ல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அதுல மட்டும் நான் அந்த கருத்தை ஏற்கலைங்க அப்படின்ட்டு நான் சொல்றோம். இவ்வளவுதான் விஷயம். பாரதி வந்து இந்த இடத்துல தான் திறனாய்வு பண்றோம். ஆனா இவனுங்க என்னன்னா பாரதி மேல முழுமையான களங்கத்தை கற்பிக்கிற வேலையை பண்றாங்க. அது பிளட் டெஸ்ட் எடுத்து பண்றாங்க. பண்ணக்கூடாது. இந்த முக்கியமான விஷயம், நம்ம முப்பாட்டன் முருகனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வந்து போச்சு. ஆமா, அது பாத்தீங்களா? அது ஒரு இது மட்டும் அந்த போஸ்ட் மட்டும் முருகன் தெலுங்கு கடவுள் ஆயிடுவாங்க. முருகனுக்கு ஒத்தகனை காட்ட விட்டாங்க. முருகன் ஒத்தகனை காட்டுறாரு, மயில் வந்து கண்ணை மறைச்சு நிக்குது. அங்கேயும் சாத்தான் இலுமினாட்டி என்ன அளவோ அப்புறம் முருகனுக்கு எதுக்கு கண்ணை மறைக்கணும்? அது எல்லாமே ஒரு அநாகரிகமான அது போஸ்டர் டிசைன்லாம் அந்த அநாகரிகமானது தான். முருகனுக்கிட்ட வந்துட்டு மயிலோட இதை வச்சு இதோட பின்விளைவுகள் எப்படி போகும்னு நினைக்கிறீங்க பின்னாடி? இப்போ முருகன் தமிழ் கடவுள் அப்படிங்கிற பேர், அந்த வார்த்தையை வந்து சில பேர் எதிர்த்தாங்க. என்ன இங்க பாருங்க, சைவ மதத்தையும் வைணவத்தை ஆல்மோஸ்ட் அவங்க டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. நீங்க இப்ப வைணவம்னாவே உங்களுக்கு வந்து அந்த தெலுங்கு பார்வை வருது அவங்களுக்கு. ஆனா ஆக்சுவலா வைணவத்துக்கும் தெலுங்கர்களுக்கும் சம்மந்தமே இல்ல, புரியுதுங்களா? ஆனா நீங்க வைணவம் அந்த நாமம் அப்படின்னாவே நமக்கு ஒரு தெலுங்கர்களோ அப்படிங்கிற ஒரு பார்வை வருது பாருங்க. டேக் ஓவர் ஆயிடுச்சு ஆல்ரெடி. அப்படிதான் அவங்க அந்த பிம்பத்தை உருவாக்கி எடுத்துட்டு போயிட்டாங்க. இப்ப சைவத்துக்கும் அது நடக்குது. இப்ப நீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா கண்ணப்பான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. இது கண்ணப்பர் நாயனார் வந்து தமிழ் கதை, தமிழர்களால் சொல்லப்படுற கதை. கண்ணப்பனாரை வந்து நம்ம தான் சைவ மதத்தில் தான் அந்த கதைகள்லாம் வருது. கண்ணப்பனாருக்கு நம்ம படம் எடுத்திருக்கோம். அதாவது திருவிளையாடல் இந்த மாதிரி இதில் அந்த ஒரு செக்மெண்ட்டாக வரும். தனியாக கண்ணப்பனாருக்குன்னு படம் எடுக்கல. இவன் கண்ணப்பான்னு ஒரு தனி படம் எடுத்தான். சரி, இதோ கண்ணப்பனாயரோட ஒரு பக்தி படம் போல, நம்மளும் பக்தி மார்க்கமாக அந்த படத்தை பார்க்கலான்ட்டு போட்டா அது ஒரு காஜி படமா இருக்கு. பாலையா படமா? அது என்ன எவன் படமோ, இது வந்து முழுக்க ஆபாசங்க. அது ஒரு காட்டுவாசி இது மாதிரி காமிச்சு, அது சாமியும் காட்டுறாங்க. பார்த்தா வந்து ஃபுல்லா வந்து ஐட்டம் சாங்ஸை போட்டு என்னமா போட்டு வச்சிருக்காங்க. அப்ப அதுல பாக்குறோம் 2-3 அந்த படத்தை அப்படி சும்மா ஓட்டு வெட்டி பார்த்தாவே நான் முழுசாவே பார்க்க தோணல. அது ஓட்டுனாவே ஆபாச காட்சிகள். படம் முழுக்க ஆபாசத்தை போட்டு கண்ணப்பான்னு படத்தை எடுத்து வச்சிருக்கானுங்க தெலுங்குல. அப்போ அது எனக்கு தான் தமிழ் டப்பிங்லேயும் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னன்னா அவன் என்ன பண்ணுறான் பாருங்க, நம்மளுடைய கதையை எடுத்து அவங்களோட தான் மாத்துறாங்க. அது கண்ணப்பனார் அப்படிங்கிற மாதிரிலாம் வச்சோம்னா மாட்டிக்கு வாங்கிட்டு கண்ணப்பா அப்படியே முடிச்சுட்டோம், கண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இயல்பா கூட வச்சிருக்கலாம்ல. இயல்பா கூட சாதாரணமா அவங்களையும் கண்ணப்பன் இருப்பாங்கல்ல, கண்ணப்பன். சரி, நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு தெய்வீக தன்மையில காட்டுறதுல உங்களுக்கு என்ன கேடு? இப்போ இவங்களுக்கு அதுதான் ஒரு பிரச்சனை. இவங்க எப்பவுமே நம்ம கிட்ட இருக்கிறதுலேருந்து எடுத்து நீ அதுக்கு நல்லபடியாக நீ பயன்படுத்தினா கூட பரவாயில்ல, அதை கொச்சப்படுத்துற ஒரு மறைமுகமாக. நீங்கள் பாருங்க, கிருஷ்ணர் நம்மளோட கடவுள். கிருஷ்ணரை எடுக்கும்போது அவருக்கு வந்து ஒரு இந்த ஆபாச கதைகள் எல்லாத்தையும் போட்டு எதுக்கு இந்த ஆபாச கதைகள்? கிருஷ்ணரை வந்து நீங்கள் கிருஷ்ணராகவே எடுக்க வேண்டியதானே, எதுக்கு இந்த ஆபாச கதை? ஐயப்பனை எடுக்கிறீங்கன்னா ஐயப்பனுக்கு ஒரு ஆபாச கதையை வைக்கிற, எதுக்கு இந்த ஆபாச கதைக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? அதை தான் கண்ணப்பனார் கண்ணு முன்னாடியே அதை தான் பண்ணுற. ஏதோ அந்த காலத்துல புராண காலத்துல ஏதோ போனீங்கன்னா அது வேற. கண்ணு முன்னாடி கண்ணப்பனாரை வந்து நீங்க வந்து எடுத்து அதை ஒரு ஆபாச காட்சிப்படுத்தி நீங்க அதை எவனுமே கேட்கவும் இல்லை, தடுக்கவும் இல்லை. இந்த இந்து அமைப்புல என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? எப்படா நீ வந்து கண்ணப்பனாரை வந்து இவ்வளவு தப்பா காட்டுற, இவ்வளவு அசிங்கமா இவ்வளவு கவர்ச்சியா ஏண்டா காட்டுற, இதை கேட்கணும்ல. இப்ப அது முருகனுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா. இவங்க என்ன பண்ணுவாங்க, அப்புறம் வள்ளி தேவன கதையெல்லாம் வரும்போது இவங்க எப்படி அதை போர்ட்ரே பண்ணுவானுங்க? அதுதான் பயமா இருக்குது. முருகன் படமா எடுக்க போறாங்களா என்ன இலவுன்னு தெரியல நமக்கு. இது ஒரு போஸ்ட் மட்டும் வந்திருக்கு, அது நமக்கு பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து ராஜராஜ சோழான்னு ஒரு படத்தை எடுத்தானுங்க. அது கடைசியில் கேட்டால் ஒரு திருடனை பத்தியான படம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதுக்கு சோழனை பத்திலாம் இல்லை, சும்மா கிரீடத்தை திருடிட்டு போறான் அப்படிங்கிற மாதிரி அப்படி போயிட்டாங்க. நம்ம எதிர்ப்பு தெரிவிச்ச உடனே எதிர்பார்க்குது. அது அவங்களுக்கு வன்மத்துல தான் வச்சிருக்காங்க. நமக்கு தான் இப்போ ராஜராஜ அப்படி ஏன் வைக்கணும் அவங்களுக்கு, எதுக்கு அந்த வன்மம்? அப்போ இதில் வந்து என்ன படம் என்ன ஆக போகுதுன்னு தெரில. பட் மோஸ்ட்லி நான் சொல்கிறேன் 99% இவங்க பண்ணாங்கன்னா நமக்கு ரிக்ரெட் ஆகிற மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்போ பாராட்டுற மாதிரி இருக்காது. ஸோ இதுதான் நான் இது வரைக்கும் நான் பார்த்ததில் அப்படி தான் இருக்குது. தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அது அப்படி தான். தெலுங்கு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து ஒரு நல்ல படைப்பு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்தீங்கனாலும் அவன் பார்க்க மாட்டான். அவங்களோட ஆடியன்ஸோட மைண்ட் டோனே வந்து பார்த்தீங்கன்னா ஆபாசம் காட்டணும், அசிங்கமாக காட்டணும், கவர்ச்சி காட்டணும், கெட்ட வார்த்தை. அந்த கவர்ச்சி கூட ரசிக்கிறபடியான கவர்ச்சி இல்லைங்க. என்னங்க இல்லை நான் சொல்கிறேன் கவர்ச்சியில் கவர்ச்சியில ரசிக்க கூடாதுங்க. இல்ல அதாவது அதை உச்சத்துக்கு போறாங்கிற முகச்சுடிக்க வைக்கிற மாதிரியான ஒரு இழிவுபடுத்தி காட்டுற மாதிரி. இதே அல்லு அர்ஜுனாக்குள்ள அந்த படம் தான். அதான் இப்ப நான் காலை நக்கிட்டு நக்கிட்டு என்னமா அது ரொம்ப இழிவா அருவருப்பை பாக்குறதுக்கு மாதிரி லைட்டா ஒரு ஒமட்டி துப்புற மாதிரி அப்படிதான். அப்படி முருகனுக்கு இந்த படத்தை எடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்? இப்பவே பாருங்க, முருகனுக்கு போஸ்டர் போடுறேன். சரி அல்லு அர்ஜுன் சரி ஓகே,
போடுற, எதுக்கு மூஞ்சியை மறைச்சு மயில கொண்டு வந்து ஏன் அந்த ஒத்த கண்ணை காமிச்சு முருகனுக்கே ஒரு நெகட்டிவ் சிம்பாலிசத்தை ஏங்க வைக்கிற? அதுதான் நீங்களாம் ஏதாவது இலுமினாட்டின்னு அதை பத்தி ஏதாவது ஒத்த கண்ணுங்கிறதே ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க. நம்ம பலமுறை நான் சொல்லியிருக்கேன், சாட்டானிக் சிம்பாலிசத்துல வரதான் அந்த ஒத்த கண்ணு. இன்னொன்னு மெய்ஞானம்ங்கிற கண் தான் நம்மளோட இது, அதாவது சிவனுடைய நெற்றிக்கண். நெற்றிக்கண்ணும் ஒத்த கண்ணும் ஒன்றும் கிடையாது. ஒத்த கண்ணுங்கிறது வந்து நம்ம இப்போ ஒத்த கண்ணேன்னா என்ன, அந்த ஒரு ஒத்த கண்ணன்னு சொல்றது ஒரு பேயை காட்டு சொல்லுவாங்க, இல்லை ஒரு பூதத்தை சொல்லுவாங்க. நெற்றிக்கண்ங்கிற கான்செப்ட் வந்து ஞானக்கண், அது ஒரு மெய்ஞான கண். நீ அதை காட்டு, நீ சிவனுக்கோ முருகனுக்கோ நெற்றிக்கண் காட்டுறீங்கன்னா அது வேற. நீ ஒத்த கண்ணை காட்டினீங்கன்னா அது என்ன, ஒத்த கண்ணை காமிச்சா பார்வை பிழை பார்வைக்கான பொருள் தானே வரும். ஒரு கண்ணில் எப்படி பார்க்க முடியும்? பிழையான பார்வை தான் வரும், பாதி பார்வை அரைகுறை பார்வை தான் வரும். அது மீனிங்கே தப்பு. அந்த தப்பை கொண்டு வந்து திரும்ப அது அந்த ஒன்னை சிம்பாலிசம் இது வரைக்கும் ரெப்ரசென்ட் பண்ணது எல்லாமே அழிவுக்கானது தான். இப்போ ஐ ஆஃப் ரா இதெல்லாம் வந்து ஒன்னை சிம்பாலிசம். இந்த ஒன்னை சிம்பாலிசம் எல்லாமே அழிப்பு, அழிக்கக்கூடிய அப்படிங்கிற அந்த பொருள் படக்கூடியதாக தான் அவன் பயன்படுத்திட்டே வரான். அதை கொண்டு வந்து திரும்ப நம்ம கடவுள்களுக்கு வச்சு இது என்ன மேனடிசம்? அது எதுக்கு இந்த சினி இண்டஸ்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் ஒத்தக்கண்ணை காட்டிகிட்டே இருக்காங்க? நீங்கள் நம்ம சும்மாலாம் சொல்ல, நீங்கள் வேணா பாருங்கள், ஒத்தக்கண்ணை காட்டுற சிம்பாலிசம் தமிழ் ஃபிலிமாக இருக்கட்டும், இந்த தமிழ் ஃபிலிமில் இந்த தெலுங்கர்களால் எடுக்கப்படுற தமிழ் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே ஒத்தக்கண்ணை விஜயிலேருந்து அஜித்லேருந்து எல்லாருமே காட்டியாச்சு. இப்போ அல்லு அர்ஜுனும் காட்டுறாப்புல. அது முருகனோட உருவத்துலேருந்து காட்டணுமா? அதான் கேள்வி. இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு வந்து ரொம்ப பாதாளத்தை நோக்கி போயிட்டு போய் பார்த்துருப்பீங்க. சின்ன பசங்க 4 பசங்க வந்து ஒரு இந்திய சூரஜ்னு ஒருத்தர், அது சூரஜா ஒரு முழு பேர் சிராஜ் அப்படின்னு பார்த்தேன். அது தெரியல, வேற இன்னொன்று பின்னோட்டு ஒன்று ஒரு மதம் சார்ந்த ஒரு பேர் வரும், அது உறுதியா தெரியல நமக்கு. அப்படி ஒன்று தகவல் பார்த்தேன். இப்படியான சம்பவங்கள்லாம் நடக்குது பசங்க கிட்ட. இது இந்த போதை கலாச்சாரம் அதிக அளவில் பரவுத. இது பரப்புறாங்க. திராவிடம் வந்து இதை கண்ட்ரோல் பண்ண முடியாதா? ஏன்னா நான் என்ன கேட்குறேன், ஒரு காவல்துறை நினச்சா எங்கெங்கே யார் விற்கிறா, எவன் எங்கே பொருள் வாங்குறான், யார் அதுக்கு பணம் போடுறான், இது பண்ணுறான், இது இன்றைக்கெலாம் டெக்னாலஜிலாம் இன்றைக்கி ஜிபே இப்போ எல்லாத்தையுமே கண்காணிக்க முடியுது, எல்லாமே பண்ண முடியுதுங்கும் போது இந்த போதைப் பொருள் வணிகத்தை வந்து அழகாக முடைக்கிற முடியும். வித்தின் டேஸ் நீங்கள் வந்து ஃபுல் கண்ட்ரோல் சீஸ் பவருக்கு எடுத்துட முடியும். ஆனால் அதை செய்யாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கேன்னா நீ தான் விற்கிறேன்னு அர்த்தம். வேறு எப்படி நாங்கள் எடுத்துக்க முடியும்? அதை செய்ய தடுக்கிறது என்ன உங்களை? ஒருவேளை வட இந்தியர்களுடைய வரவுக்கு பிறகு இந்த கஞ்சா கலாச்சாரம் அதிகமாகுது, அதுவும் ஒரு காரணம். வட இந்தியர்கள் இப்போ சகஜமாக கொண்டு வராங்க போகிறாங்க, அது ஒன்று இருக்குது. அப்போ நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் செக்கிங் வைக்கணும்ல. நான் என்ன கேட்குறேன், நீ வந்து இன்னைக்கு வரைக்கும் ரயில்வேல அவன் டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டு இருக்கான், நீ ஒன்றால் கேட்க முடியுதா? உன் காவல்துறை இருக்குது, இது இருக்குது, டிக்கெட் செக்கிங் ஒன்றும் இல்லை, அப்படியே இருக்குது. எல்லாம் வராங்க போகிறாங்க, ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியலையே இன்னைக்கு வரைக்கும். இது வந்து சாமானியருக்கே தெரியுதுங்க. இது வந்து நம்ம புதுசாலாம் சொல்ல, அடுத்த மக்கள் மீது வன்மத்தெல்லாம் கூடலாம். அவங்களும் பாவம் பிழைக்க வரவங்க தான். டிக்கெட் எடுத்துட்டு வாங்கடா, ஏன்டா எல்லாம் வரவன் தமிழ்நாட்டுக்கு வரவங்க ஏன்டா டிக்கெட் எடுக்காம எங்க உசுரை வாங்குறீங்க? இப்படிதாங்க ஒருத்தன் வந்தவன் என்னென்ன கொடுமையெல்லாம் நம்ம தாங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். அந்த பாதிப்புல தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். நீங்க வந்து டிக்கெட் எடுக்க ஒருத்தனை சமாளிக்க முடியும், நீங்க குடும்பமா வரீங்களடா. எனக்கு அதுதான் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்ப என்னன்னா இந்த இடத்துல வராங்க பெண்கள், நம்ம இல்லை அதில் இன்னொரு நம்ம பேச வேண்டிய விஷயம் வந்து தாக்குதலுக்கு பின்னாடி இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணன் வந்து ஒரு கருத்தை வந்து பதிவிட்டிருப்பார், பார்த்துறீங்க. அதில் இந்த மாதிரியான தாக்குதல்லாம் நடக்குது, இது இனவெறி சார்ந்த ஒரு விஷயம்னு இனவெறிங்கிற ஒரு வார்த்தையை போட்டுப்பார். இங்கே தமிழ்நாட்டில் இனவெறின்னு சொல்கிறது வந்து தமிழினத்தை இப்போ 4 தருதலை பயலுக, லும்பம் பயலுக, கஞ்சா குடிக்கிங்க, ஏதோ தவறு செய்கிறத ஒரு சமூகத்துடைய அரசியல் வேணும்னே பழி தமிழ் தேசியத்தின் மீதும் தமிழர்கள் இந்த வடவர்களுடைய வருகையை வந்து நம்ம கட்டுக்குள்ளே வைக்கணும், நம்ம மொழி உரிமை போயிடும், இன உரிமை போயிடும், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் வந்து போயிடும் அப்படிங்கிற அதெல்லாம் நம்ம பேசுறது வந்து உண்மையிலேயே இந்த ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபிக்கெலாம் ஒரு பெரிய பின்னடைவு. நம்ம பேசுறது வந்து மக்களால் புரிஞ்சுக்கப்படுது. ஏன்னா கண்ணு முன்னாடி பார்க்குறாங்களே, அவதிப்படுறாங்களே, ஆமாம் இவங்க சொல்கிறது சரின்ட்டு. இப்போ தமிழ் தேசிய வளர்ச்சி என்பது கிராஸ் ரூட் லெவலில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்கள் பிஜேபிக்காரன் ஆர்எஸ்எஸ்காரன் என்ன தான் மதம் அதுன்னு சொல்லி அவனை குழப்பினாலும் நீங்கள் இந்த பக்கம் இந்த கருத்துக்களை வைக்கும் பொழுது, ஆமாப்பா இவன் பண்ணுற அட்டூழியத்தெல்லாம் நம்மளால் தாங்க முடியுமா, 4 பிள்ளை நம்ம பொண்ணுங்க பசங்கள்லாம் நிம்மதியாக போக முடியுதா, வர முடியுதா, இதெல்லாம் வந்து புரியுது. அப்போ என்னன்னா இதை எப்படியாவது ஆஃப் பண்ணணும். இப்போ இதை ஆஃப் பண்ணும்போது இங்கே நடக்கிற தவறு எல்லாத்தையும் தமிழ் தேசியவாதிகள் மேலே பழிய போடுது. தமிழ் தேசியவாதிகள் பேசி தான் இந்த மாதிரி கலவரம் நடக்குது, தமிழ் தேசியவாதிகள் பண்ணி தான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு ஒரு பொய்யை வந்து கட்டமைக்க முயற்சி பண்ணுறாங்க. எந்த தமிழ் தேசியவாதியும் வரவங்களை அடியணும், உதையணும், இல்லை எதிரணும் பேசலை. நாங்கள் திரும்பவும் சொல்கிறது வரவங்களுக்கு கணக்கு வைங்க தான் சொல்கிறோம். ஏன் கணக்கு வைங்கிறது ஒரு தப்பான ஒரு கூற்றா என்ன புரியல. இன்னர் லைன் பர்மிட் தான் எனக்கு தெரிஞ்சு எல்லா தமிழ் தேசிய இயக்கங்களும் முன்வைக்கிற ஒரே சொல்யூஷன். இன்னர் லைன் பர்மிட்டுங்கிறது என்ன, வரவங்க யாரு என்ன, அவங்களோட முகவரி, அவங்க மேல ஏதாவது குற்றவியல் வழக்குகள் இருக்கா இல்லையாங்கிற கிளியரன்ஸ் காவல்துறை சர்டிபிகேட். இதை நம்ம சொன்னோம்னா இதை சொல்லாதீர்கள், இதை செய்தால் லஞ்சம் தான் பெருகுங்கிறான்.
இதுக்கும் லஞ்சத்துக்கு என்னடா சம்பந்தம்? ஏண்டா ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வாங்கிட்டு வான்னு சொன்னா அங்க லஞ்சம் பெறுகிறோம் நீ பேசுறீங்கன்னா நீ என்ன பண்ண? நீ உன் கண்ணாடியை பார்த்து உன் மூஞ்சி காரி துப்புடா, துப்பு. என்னடா நிர்வாகம் இந்தியாவில் ஒரு சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் இருந்து வாங்கினா லஞ்சம் கொடுத்தா தான் அது கிடைக்கும் அப்படின்னு நீயே எழுதுறான். இந்த பிஜேபிக்காரன் RSS காரன் எழுதுறான் லஞ்சம் பெருகிருமா. நல்லது பாரி, நீண்ட ஒரு இடம். நன்றி.